4000 கோடி ரூபாய்க்கு ஜியோ ஹாட்ஸ்டார் போட்ட மாஸ்டர் பிளான். Once upon a time, there lived a ghost. He was known to be a killer. தமிழக அரசோட கைகோர்த்து இப்படி ஒரு ப்ராஜெக்டா? ஒரே அரங்கத்தில் ஒன்று கூடிய தென்னிந்திய சினிமாவின் ஜாம்பவான்கள். படைப்பு பொருளாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக 4000 கோடி ரூபாயில ஜியோ ஹாட்ஸ்டார் ஒரு முக்கியமான முயற்சியை கையெடுத்திருக்காங்க. தமிழக அரசோட கைகோர்த்து அடுத்த 5 வருஷங்கள்ல ஒரு மிகப்பெரிய முதலீடை செய்ய போறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. இது மூலமா ஜியோ ஹாட்ஸ்டாரோடைய SVOD வணிகம் மற்றும் தலைமை அதிகாரியான சுஷாந்த் ஸ்ரீராம் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, தமிழக அரசோட கைகோர்த்து இது ஒரு முக்கியமான முதலீடு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், உலக நாயகன் கமல்ஹாசன், மோகன்லால்னு பல முக்கிய பிரபலங்களும் பிரமுகர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருந்து உலகத்துல இருக்கக்கூடிய பல முக்கிய கதைகளுக்கு உயிர் கொடுத்து அவங்களே அந்த கதைகளை ப்ரொடக்ஷன் செய்ய போறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. இதோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஜியோ ஹாட்ஸ்டாரே தயாரிப்பாளரா இருந்து பல முக்கிய கதைகளை அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்களாமா. இது மூலமா தமிழகத்துக்கும் வருவாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதோட ஒரு பகுதியே படைப்பாளர்கள் வளரத்துக்கும் நல்ல கதைகள் வெளிக்கொண்டு வரத்துக்கும், அது மூலமா இந்தியாவுடைய பல பகுதிகளை ஒப்பிடும்போது அவங்க ஜியோ ஹாட்ஸ்டாரை கிட்டத்தட்ட 70% பேர் பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது மூலமா நிறைய படைப்பாளர்கள் வெற்றி அடைகிறதோட இந்தியாவுடைய படைப்பு பொருளாதாரமும் உயரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப்.